உங்க ஓட்டு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? நீங்க எவ்வளவு ஆர்வமா இருக்கீங்க ஓட் போட? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டுறா? ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. எப்படி அந்த ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கறதுக்கு. என்னோட ஓட்டுனால எஜுகேஷன் சிஸ்டம்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அதுக்கப்புறம் ஒர்க்ஸ் என்ன மாதிரி எஜுகேஷன் சிஸ்டம்? கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ்லலாம் இன்னும் கொஞ்சம் ஹையராக பண்ணால் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ எங்கள் ஏரியா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லா இருக்காங்க. ஸோ உங்களுக்கு கொஞ்சம் நல்ல எஜுகேஷன் கொடுத்தா கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸ்கூல்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சொல்றீங்களா? நீங்க என்ன ஊரு? நீங்க நியூஸ் தமிழ் மூலமா நீங்க என்ன ஊரு, எந்த ஊர்ல நீங்க கொஞ்சம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்தணும்ன்றத நீங்க? சேலம் டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூர். நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 வருடத்துக்கு ஒரு டைம் தான் நம்ம வந்து ஓட்டுன்ற வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்குது. அதை வந்து நம்மள முதல் முறையா வாக்கு போடுறவங்க வந்து அதை நம்ம கரெக்டான முறையில பயன்படுத்திக்கிட்டா 5 வருஷத்துல நடக்கக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நம்ம வந்து மாற்ற முடியுன்றது என்னோட நம்பிக்கை. ஒருத்தவங்களுக்கு ஓட் போடுறீங்கன்னா எதன் அடிப்படையில போடுவீங்க? எதை வச்சு வந்து இவங்க நம்மளுடைய தலைவரா வரணும் அப்படின்னு நீங்க நல்லவங்க எப்படி வந்து நீங்க தீர்மானிப்பீங்க? அவங்களோட வாக்குறுதிகள்லயே இருக்கு, அவங்களோட செயல்பாடுகள்லயே இருக்கு. அவங்க சொல்ற நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா வாக்குறுதி கொடுத்துட்டு அதை நிறைவேற்றுறது இல்ல. ஆனா வருகிற அவங்களோட வாக்குறுதியை வந்து எந்த அளவுக்கு அவங்க செயல்படுத்துறாங்க அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்க்கணும். வாக்குறுதி சொல்றதுக்கு முன்னாடி அவங்க நிறைய செயல்பாடுகள் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அவங்கள வந்து நம்ம தீர்மானிக்கலாம். சூப்பர் சூப்பர். அடுத்ததா உங்க ஓட்டு என்ன மாற்றத்தை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? மாணவர்களுடைய நலனையும் மக்களுடைய நலனையும் கருதி அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்யற விதமா அமைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்க ஓட் போடுறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் எதிர்பார்ப்பீங்க? அந்த கேண்டிடேட் கிட்ட என்னென்னலாம் இருந்தா அந்த பார்ட்டிக்கு ஓட் பண்ணுவீங்க? மக்களுக்கு நல்லது செய்யற விதமா இருந்தா. மக்களுக்கு நல்லதுன்னு சொல்றீங்க. மக்களுக்கு நல்லதுன்னா என்ன? வேலை வாய்ப்புகளா இல்ல திட்டங்கள்? வேலை வாய்ப்புகள், அப்புறம் பொதுநல திட்டங்கள், அப்புறம் மாணவர்கள் இப்போ பள்ளி போற மாணவர்களுக்கு நிறைய தேவைகள், படிக்க முடியாம கூட நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. ஸோ அந்த மாதிரி தேவைகளை பூர்த்தி செய்யற விதமா இருந்தா நல்லா இருக்கும்.